கோவை மாநகர காவல்துறை மார்ச் 31ஆம் தேதி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கோவையில் மார்ச் மாதத்தில் மட்டும் 28 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக மாநகர போலீசார் அறிவித்துள்ளனர். கோவை மாநகர காவல் ஆணையராக சரவணசுந்தர் பொறுப்பேற்ற பிறகு கடந்த 3 மாதங்களில் கோவை மாநகர பகுதிகளில் உள்ள A+A மற்றும் B வகையைச் சேர்ந்த ரவுடிகள் மற்றும் சமூக விரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்த எதிரிகள் மீது பல்வேறு சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தொடர்ந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டு பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த ரவுடிகள், சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் ஆகியோரை கண்டறிந்து அவர்களில் 110 நபர்கள் பட்டியலிடப்பட்டனர். மேற்படி அந்த நபர்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் விதமாக கோவை மாநகர காவல் எல்லையிலிருந்து 6 மாத காலத்திற்கு ஒதுக்கி வைக்கும் விதமாக தமிழ்நாடு நகர காவல் சட்டம் பிரிவு 51A யின் படி கோவை மாநகர காவல் ஆணையரால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அவர்கள் நகரில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். அவ்வாறு வெளியேற்றப்பட்டவர்களில் உத்தரவிற்கு மாறாக விதிமீறல் புரிந்த 9 நபர்கள் மீது தமிழ்நாடு நகர காவல் சட்டம் 1882 பிரிவு 51A(6)A படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக தொடர்ந்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதில் மார்ச் மாதத்தில் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்த மற்றும் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட 28 நபர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 10 நபர்கள் மீது மருந்து சரக்கு குற்றவாளிகள் பிரிவின் கீழும், 14 பேர் மீது குண்டர்கள் தடுப்பு பிரிவின் கீழும், 4 பேர் மீது பாலியல் குற்றவாளிகள் பிரிவின் கீழும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.